ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம மாஸ்டர் ஸ்பீக்ல பார்க்க போற படம் 2023ல ஒரு த்ரில்லர் மூவியா ரிலீஸ் ஆன நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆகியிருக்கிற டாக்மேன். வாங்க இந்த படத்தோட கதை என்னன்றதை லைட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக்கை போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இந்த படத்தோட கதை என்னன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். படத்தில் நம்ம கதாநாயகனோட பேர் டக்ளஸ். இவர் படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு ட்ரக் நிறைய நாய்களை கூப்பிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்காரு. போகிற வழியிலேயே இவரை போலீஸ் மடக்கி நிறுத்துறாங்க. இப்போ இவர் கிட்டத்தட்ட ஒரு அரெஸ்ட் பண்ணுற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. ஆனால் இந்த ஆளை பார்த்தா இந்த ஆள் வெளி தோற்றமும் சரி ஏதோ ஒரு இன்சைட் ஒரு ராங் பர்சனாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் போலீஸ்க்கு வருது. இப்போது டெவ்லின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்காட்ரிக் அந்த டாக்டரு அந்த அம்மா கிட்ட கால் பண்ணி நேராக நம்ம ஆள் ஓட்டுற மாற்றிருக்கான். இந்நேரம் அவர்கிட்ட பர்சனலாக பேசி இன்ட்ராக்ட் பண்ணி என்ன தான் அந்த பையப்பிள்ளைக்கு கதை அப்படின்றத ஒரு டவுட்டோட கனெக்ட் பண்ண சொல்கிறோம். ஆள் ஒரு மாதிரி தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு கால் போகுது. நம்ம கதாநாயகன் நேராக இன்ட்ராகேட் பண்ணுறதுக்காக வராங்க. இதுக்கப்புறம் அவங்க என்ன தான் விசாரிச்சாங்க, எதுக்கு இத்தனை நாய்ங்க, எதுக்கு இந்த நாய்கள்லாம் கூட்டிகிட்டு போகிறாரு, எங்கே கூட்டிட்டு போகிறாரு, என்ன பண்ண போகிறாரு, இது கடைசியாக என்ன ஆக போகுது, இதுக்கான விடை தான் இந்த படத்தோட மொத்த கதையே டாக்மேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தமாகவே இந்த படம் நின்னதே கேலத் லாண்ட்ரி ஜோன்ஸ் அவரோட பெர்ஃபார்மன்ஸில் தான். படத்தோட கதாநாயகன் நான் நடித்த அவர் தான். மனுஷன் வேற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. அந்த கதாபாத்திரத்தை சிறப்பாக செஞ்சுருக்காரு. இந்த படம் பொதுவாக டாக் லவர்ஸ்க்கு இன்னும் பெட்டராக கனெக்டாக கொடுக்கும். ஸோ அவங்கள கவர்றதுக்காக அதிகமான விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. எக்ஸ்பெக்டேஷனை இப்போ நான் கிளியராக செட் பண்ணிடுறேன். இந்த படம் ஒரு ஸ்லோ ட்ராமா தான். ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்ற ஜானர் வச்சுக்கிட்டாலும் இந்த படம் ரொம்ப லாஜிக்கலாக பெருசாக அங்கங்கே ஒரு ஸ்லோ ட்ராமாவாக போகிறதுனால நமக்கு அங்கங்கே போர் அடிக்க விஷயங்களுக்கு நீங்கள் டாக் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். டெக்னிக்கலி இந்த படம் என்ன தேவையோ அதை சிறப்பாக செஞ்சுருக்காங்க. இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம கடவுளே இருக்காரு பார்த்தீங்களா, நம்ம அஜித்தே இல்லைங்க, நம்ம கடவுளே கமல்ஹாசன் இருக்கா பார்த்தீங்களா, அவர் நடித்த அபூர்வ சகோதரர் படம் எனக்கு லைட்டாக ஞாபகம் வந்தது. முதல்ல பார்க்கும்போது எனக்கு பெருசாக தெரியல. இந்த படத்தில் கதாநாயகன் ஒரே ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த ஒரு பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிக்கலாம் போகலாம். அந்த பொண்ணு இவர் தான் எனக்கு வருங்கால ஆப்ஷன் சொல்லிட்டு வேற ஒருத்தவங்களை காட்டுவாங்க பார்த்தீங்களா. அந்த சீன் அப்படியே பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்குமே அப்படின்ற சீன் பார்த்தேன். நம்ம ஆண்டவர் நடித்த அந்த படம் எனக்கு அபூர்வ சகோதரர்கள் போச்சு எனக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட பல காட்சிகள் பார்க்கும்பொழுது அந்த படத்தில் காட்டக்கூடிய அந்த அப்பு கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா அபூர்வ சகோதரர்களை அதே மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் இங்கே கதாபாத்திரம் நம்ம பார்க்கும்போது தோணுது. அதுக்குள்ளே ஒரு காதல், அந்த நாய்களை வச்சு அவர் பண்ணுற விஷயங்கள் ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த அப்பு படத்தில், அந்த அபூர்வ சகோதரர் படத்தில் நம்ம கமல் சார் அப்பு கேரக்டர் பண்ண பொம்மொழி நாய்கை வச்சு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பா பார்த்தீங்களா. அந்த படத்தை நம்ம பார்த்த சீன்ஸ் எல்லாம் இங்கே நமக்கு அப்படியே ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி பார்க்கும்போது தோணும். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் லைட்டாக அங்கங்கே போச்சு. அபூர்வ சகோதரர்கள் படமே பார்த்தீங்கன்னா அதுவே ரொம்ப ஓல்டன் டேஸ் 44ல் கோஷிகன் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நாவல் தான். அதுலேருந்து அடாப்ட் பண்ண படம் தான் அபூர்வ சகோதரர்கள். ஆனால் இந்த படம் பார்க்கும்போது அந்த படம் ஞாபகம் அங்கங்கே வந்தது. டெக்னிக்கலி இந்த படத்தில் என்னென்ன தேவையோ அந்த விஷயங்கள்லாம் சிறப்பாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இதையுமே ரொம்ப இன்டென்ஸாக ரொம்ப டீட்டெயிலாக சொல்லணும் ட்ரை பண்ணலை. போகிற போக்கில் இப்படிப்பட்ட ஒரு நபர் அவர் வாழ்க்கையில் ஒரு நாய்களை வச்சு ட்ராவல் பண்ணுறாரு. அவர் எல்லாருமே ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கார். அந்த நாய்களை வச்சு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்றத ரொம்பவும் சூப்பராக சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. அடல்ட் கண்டை பொறுத்தவரைக்கும் இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம். முக்கியமான மேட்டர் என்னன்னா இந்த படத்தில் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. பொழுது போல அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ டைம் ஒரு 2 hours இருந்ததுன்னா நீங்கள் இந்த படத்தை அதெல்லாம் பார்க்கலாம். டாக்மேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் பிரஸ்னா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மாஸ்டர் ஸ்பீக். நன்றி, வணக்கம்.